வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு மாம்ஸ் ஃபைண்டிங்ஸ்ல நம்ம பார்க்க போறது தாய்மை பற்றிய ஒரு தொகுப்பு. ஒரு பெண் தாய்மை அடையும் போது அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு தருணமா இருக்கும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில. ஆனா அப்படி தாய்மை அடைகிற ஒரு பெண் அந்த தாய்மைக்கு பிறகு சந்திக்கிற சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு குழந்தையை பெத்தெடுத்துட்டா அப்படிங்கிறது வந்து அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாதனையா தாங்க இருக்கும். அதனால அந்த பிரெக்னன்சி பீரியட்ல அவளுக்கு ஏற்பட்ட வலிகள், அவ கடந்து வந்த பாதை எல்லாமே வந்து அவளுக்கு வந்து அந்த குழந்தையோட ஃபேஸ பார்க்கும்போது அந்த வலி எல்லாமே மறந்து, அவ ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணுவா. டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் 3 மாதங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு டிப்ரஷன் வருங்க. அத வந்து போஸ்ட் பார்ட்டம் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப்ரஷன் வந்து அந்த பொண்ணுக்கு எதனால வருதுன்னு அவளுக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவள சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா, எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆஃப்டர் டெலிவரி ஒரு நல்ல சூழ்நிலையில குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கு நெறைய விதமான ஒரு மன அழுத்தங்கள் அந்த நேரத்துல வந்து ஏற்படும். ஸோ வந்து அது ஹார்மோனல் சேஞ்சஸா இருக்கலாம், இல்ல நான் ஹார்மோனல் எஃபெக்ட்டா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களால இருக்கலாம். தூங்க முடியாது, டைம்க்கு சாப்பிட முடியாது, குழந்தைக்கு அதிகமா டைம் ஒதுக்குற மாரி இருக்கும். மீ டைம் ரொம்ப குறைஞ்சிடும். எல்லாருமே அவள சுத்தி அரவணைக்கிற டைப்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவளுக்கு ஒரு அழுத்தத்த குடுக்கும். அந்த டைம்ல ஒரு பொண்ணு ரொம்ப வந்து ஹெல்ப்லெஸ்ஸா, ரொம்ப எம்ப்டியா, நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான மாமா தான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃப் வேல்யூ பண்ணிட்டு, அ அ ஜஸ்டிஃபை பண்ண முடியாம, இது வந்து கரெக்ட்டா, தப்பா நம்ம பண்றது, நம்ம கரெக்ட்டா தான் குழந்தைய ஹேண்டில் பண்றோமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் எல்லாம் நெறைய அந்த பொண்ணுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எந்த அம்மாவா, அதாவது நீங்க இப்ப தான் உங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா, இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல். வென் ஒரு லிமிட்ல இருக்கிற வரைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா சிம்ப்டம்ஸுமே ஒரு லிமிட்ல இருக்க வரைக்கும். இது எல்லா சிம்ப்டமுமே எனக்கும் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு தெரியாது இது போஸ்ட் பார்டம் சிம்ப்டம்ஸ். இது இப்படி இருக்கு. இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டா இது நமக்கு சரியாயிரும்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானேன். பசங்க மேல நெறைய கோவப்படுவேன். அப்ப நான் என்னையே கேட்டுப்பேன். எப்படி உன்னால இப்படிலாம் பண்ண முடியுது? இவ்ளோ தவம் இருந்து வந்து உன்னோட குழந்தைங்கள நீ பெத்தெடுத்துருக்க. ஆனா அந்த குழந்தைங்க மேலே நீ கோவப்படுறியே! அந்த மாதிரிலாம் என்னையே நான் நெறைய கேள்வி கேட்பேன். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நடக்கும்போது மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கோபங்கள் வரும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு எல்லை மீறின விஷயமா போகும்பொழுது, அது வந்து ஒரு அட்டென்ஷன் குடுக்கணுங்க நம்ம அதுக்கு. ஆனா நெறைய பேருக்கு வந்து இது தெரியாது. இதுக்கு நம்ம அட்டென்ஷன் குடுக்கணும். இது ஒரு பெரிய விஷயம். இதனால குழந்தையோட மென்டல் ஹெல்த்தும், அம்மாவோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப கெடுது அப்படின்னு சொல்லி இது தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரெக்னென்ட்டா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, இல்ல நீங்களே கன்சீவா இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, இல்ல உங்களுக்கு குழந்தை பொறந்துருச்சு, நீங்க ஒரு நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும்போது, அது எல்லை மீறி உங்களுக்கே தெரியாம ரொம்ப பெரிய மன அழுத்தத்த குடுக்கும்போது, நீங்க டாக்டர் கிட்ட வந்து போயிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்குதுங்க. ஆனா, இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளா இருக்கு. நம்ம அத எடுத்துக்கணுன்ற அவேர்னஸ் தாங்க யாருக்குமே இல்ல. ஸோ அந்த அவேர்னஸ் தான் இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சேன். ஸோ நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணாலுமே, அதுக்கான சொல்யூஷன்ஸ தேடுங்க. உங்க மனச ரொம்ப ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. அடுத்தவங்க ஏதாவது நமக்கு பண்ணணுன்ற எதிர்பார்ப்பு இருந்தால், உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தா, நீங்க அவங்க கிட்ட தாராளமா ஹெல்ப் கேளுங்க. நான் ஏன் கேட்கணும்? அவங்கலாம் செய்ய மாட்டேங்கிறாங்களே! அப்டின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் வச்சுக்காதீங்க. நீங்க கண்டிப்பா ஹெல்ப் கேட்கலாம். தப்பே கிடையாது. ஸோ அந்த அந்த டைம்ல வந்து நீங்க உங்களையே ரொம்ப செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது இயல்பு தான். ஆனா, அத நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து உங்கள நீங்க அமைதியா வச்சுக்கிறதுக்காக எதுவுமே உங்களால ரெகுலரா பண்ண முடியாது. நீங்க ஒரு யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நீங்க வந்து இப்படி ஹெல்தியா சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு இப்படி ஆகும். இப்போ இதெல்லாம் நெறைய அட்வைஸ் பண்ணலாம். ஆனா, அந்த பேபிக்காக நம்ம டைம் ஒதுக்கி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கான ஒரு டைம் ஒதுக்கி நம்ம அந்த டைம்ல பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். பட் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, நீங்க ஃபீட் பண்றீங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த உணவு தான் குழந்தைக்கும் வந்து பாலா போகுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க உங்கள ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க. இட்ஸ் பெட்டர் டெலிவரிக்கு முன்னாடியே நீங்க இந்த போஸ்ட் பார்ட்டம் சிம்ப்டம்ஸ்க்கெல்லாம் ரெடி ஆயிடுறது வந்து ஓரளவுக்கு உங்கள இதுலருந்து நீங்க பாதுகாத்துக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம குழந்தைய பார்த்துக்க போறோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுலலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா, மேபி இத நீங்க அவாய்ட் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா, நான் டெலிவரி அன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ரொம்ப தெளிவா தான் இருந்தேன். ஏன்னா, அப்பத்தா சமையல்னு சொல்லி ஒரு சேனல். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இது விளக்கெண்ணெயில வந்து முட்டை ஊத்தி பெப்பர் போட்டு அத வந்து நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு. எனக்கு டெலிவரி பெயின் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 8:30க்கு வந்து நானே அந்த ஆம்லெட்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன்.
அப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நார்மல் டெலிவரி ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. 11:00க்குள்ளேயே வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான டெலிவரியாக இருந்தது என்னோட செகண்ட் டெலிவரி. ஸோ 2 ப்ரெக்னன்சிலையுமே ப்ரெக்னன்சி டைம் வரைக்கும் நான் தெளிவாக தான் இருப்பேன். எல்லாமே ஓகே, டெலிவரிக்கு போகிற வரைக்குமே நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும். எனக்கு 2மே நார்மல் டெலிவரி தான். பிகாஸ் நம்ம வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால நான் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து நான் என்னோட டெலிவரி டைமில், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் நான் எடுத்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நார்மல் டெலிவரியும் ஆச்சு. பட் அந்த ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் என்னோட என்ன சொல்றது, என்னோட கண்ட்ரோல்லே வந்து நான் இல்லை, இருக்கவும் முடியல. அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தனால என்னால் வந்து நானாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீரியட் தான் வந்து என்னோட போஸ்ட் பார்ட்டம் பீரியட். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இதுக்கப்புறம் வர அம்மாக்கள் யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த மாதிரி ஒரு அம்மாவா வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதை வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம், குழந்தை வளர்ப்பில் வந்து எதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து நம்ம நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத நானும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட மாம்ஸ் ஃபைண்டிங்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலையும் மக்களையும் பாசிட்டிவாக வச்சுக்க என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். தேங்க்யூ.